தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜமென்று நினைக்கவில்லை அப்படின்னு தமிழ் சினிமாவில் ஒரு பாடல் வரி வரும். நம்மள நிறைய பேர் நிறைய தேவதை கதைகளை கேட்டிருப்போம். நாம் முதல் முறையாக கேட்ட தேவதை கதை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஏழை குடியானவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்தாலும் அவர் காட்டுக்குள்ளால போய் விறகு வெட்டி அதை விற்று தன்னுடைய குடும்பத்தை வழி நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. ஒரு நாள் அவர் காட்டுக்குள்ளால போய் மரத்தை வெட்டிட்டு இருக்கும்போது அவருடைய கோடாரி நழுவி பக்கத்தில் இருந்த ஆற்றுல விழுந்துருது. ரொம்பவே மனசு வருத்தப்படுறாரு. இன்னைக்கு கிடைச்ச வருமானத்தை நாம் இழந்துட்டோமே, இனிமேல் நாம் கோடாரி இல்லாமல் இருந்தால் நமக்கு நாளையும் அடுத்த நாளும் எப்படி நம்ம குடும்பத்தை நடத்த போகிறோம். ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அந்த மரத்து பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறாரு. அதை பார்த்து அந்த நீரின் தேவதை, அந்த ஆற்றினுடைய தேவதை வந்து அவர்கிட்ட கேட்குது, என்ன நடந்துச்சு அப்படின்னு. குடியானவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அந்த தேவதை தண்ணீரில் மூழ்கி அவருடைய கோடாரியை தேட ஆரம்பிக்குது. முதல்ல கிடைச்ச ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்து அந்த குடியானவர்கிட்ட கொண்டு கொடுக்குது. உடனே குடியானவர் சொல்கிறாரு, இது என்னுடைய கோடாரி இல்லை அப்படின்னு. உடனே அந்த தேவதை இரண்டாவதாக மூழ்கி தண்ணிக்குள்ளால ரொம்ப நேரம் தேடி ஒரு தங்க கோடாரியை எடுத்து கொண்டு கொடுக்குது. இதை பார்த்ததும் குடியானவர் சொல்கிறாரு, இதுவும் என்னுடைய கோடாரி இல்லை அப்படின்னு. மூன்றாவது முறையாக தண்ணியில் மூழ்கி அந்த இரும்பு கோடாரியை எடுத்து அந்த குடியானவருக்கு கொண்டு கொடுக்குது. அந்த குடியானவர் அதை வாங்குறாரு. அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த தேவதை சொல்லுது, உன்னுடைய உண்மையும் நேர்மையும் நான் ரொம்பவே பாராட்டுறேன், அதனால இந்த வெள்ளி கோடாரியையும் தங்க கோடாரியையும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை மறைஞ்சிருது. இந்த வெள்ளி கோடாரியும் தங்க கோடாரியும் வாங்கிட்டு ஊருக்கு போய் அதை விற்று காசாக்கி அங்கே இருந்த மக்களுக்கெல்லாம் அந்த குடியானவர் உதவி செய்கிறாரு. அவருக்கு என்ன நடந்தது, அவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்ததுனால என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த ஊர் மக்களுக்கு சொல்கிறாரு. அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்குது. இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய நீதி என்ன அப்படின்னா, உழைப்பு மட்டுமே நம்மளை உயர்த்தாது, உண்மையும் நேர்மையும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையும் நேர்மையும் நம்மை வாழ்வில் உயர்த்தும் அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய நீதியாக அமையுது. இந்த கதையுடைய உண்மையான ஹீரோ யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த கதையோட ஃபுல் வீடியோ வரும், அதை பார்த்து உண்மையான ஹீரோ யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அமைதியாக இருங்க, சிந்திக்க தொடங்குங்க. ஏன்னா அமைதியும் சிந்தனையும் மட்டும்தான் நம்மை செயல்பட வைக்கும்.